அப்படின்னாலே மனக்குழப்பம். கேது இப்போ கோச்சாரத்தில் இங்கே ராகு இங்கே கேது கோச்சாரத்தில் கிரகங்கள் போகும்போது என்ன பண்ணுங்க, அந்த மனக்குழப்பத்தை கொடுக்குது. இவருக்கு ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலைமை கொடுத்து இது என்ன பண்ணுதுன்னா, இந்த கல்யாணம் அப்படின்னு வரும்போது இவருடைய ஜாதகத்தில் மன பிரச்சனைகளை கொடுக்குது. அதனால் இந்த திருமணம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மனசு ரீதியாக ஒரு போராட்டத்தை அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்ருக்குது. சரிங்களா? இப்படி தான் நம்ம ஜாதகத்தை எடுப்போம். ஒரு ஜாதகத்துக்கு ஒரு 10 நிமிஷம்தான். அதனுடைய கர்மா என்ன, அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது. இங்கேயும் 11 உட்காந்து 5 தான் பார்க்குது, அவங்க அப்பா ஜாதகத்துலேயும் 11 உட்காந்து 5ஆம் இடத்தை தான் பார்த்துச்சு. இது நான் உங்களுக்கு லைவாக காட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்போ 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சா? அப்போ 5ஆம் இடம்னா முன்னோர்களா, 5ஆம் இடம்னா குலதெய்வமா, 5ஆம் இடம் குழந்தைங்களா, 5ஆம் இடம்னா மனசா? அப்போ என்ன பண்ணுது, அந்த சனி பார்க்குது. அப்போ சனி மாந்தி சம்மந்தப்படும் போது நான் என்ன சொன்னேன், கடுமையான தோஷம். அப்போ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலகட்டம் ஒரு 1.5 வருஷ காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பெரியவங்க பங்காளி வீட்டில் ஏதாவது ஒரு இழப்பாயிருக்கும். இதெல்லாமே நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஐயோ, நிறைய சான்ஸ் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. சரி மேடம், இப்போ அடுத்து சரி அவங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போனோன்னா சாமியை பார்த்தோன்னா அழகாக இருக்குன்னு தோணும். அதுக்காக சாமி வந்து நம்ம தவறான பார்வையில் பார்க்கறது இல்லை. அந்த அழகு அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு தெய்வீகமாக நினைக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அதனால. இப்போ அவங்க வந்து ஜாதகம் வந்து 35 இயர்ஸ் இல்லைங்களா. இப்போ வந்து ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, மேஷ லக்னம். லக்னத்துக்கு என்ன நட்சத்திரம், அவங்க பூரட்டாதி நட்சத்திரம். பொதுவாகவே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் அடுத்தவங்க கடனை கட்டுறவங்க அப்படின்னு என்னங்க, இவங்க மற்றவங்களுக்கு எப்பவுமே ஒரு வழிகாட்டியாக இருந்துகிட்டே இருப்பாங்களா வழிஞ்சு யாரும் இவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதினா 6ஆம் இடம் முடக்காயிரும். அடுத்தது சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி அப்படின்னா 6ஆம் இடம் முடக்காய்க்கும். சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம்னா 8ஆம் இடம் முடக்காயிரும். அடுத்தது லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம்னா பரணி நட்சத்திரம் முடக்காயிரும். அப்போ அதாவது பரணினா லக்னம் முடக்கு 5. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனையை கொடுக்கும்னா 5, 6, 8ஆம் இடம் பிரச்சனையை கொடுக்கும். அடுத்தது 2, 8. இவங்களுக்கு மெயின் பிரச்சனையே இந்த 2, 8 தான் பிரச்சனை. குடும்பம், பொருளாதாரம், திருமணம். ஒன்று திருமணம் லேட்டு, இல்லைன்னா திருமணம் வாழ்க்கையில் பிரச்சனை. அதாவது திருமணம் ஆன நாள்லேருந்து நிம்மதி இல்லை. சரிங்களா? ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய திசை புதன் திசை நடந்துட்டு இருக்குது. நான் சொன்னேன், ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வீடு முடக்கு, செவ்வாய் கிரகம் பாதிக்கப்பட்டால் கணவனால் பாதிப்பு அடைவார்கள். இது பெண் ஜாதகம் தானேங்க சார்? கணவனால் பாதிப்பு அடைவார்கள். அதுவும் 2ஆம் இடத்துல மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வீட்டில் மாந்தி சூரியனுடைய சாரத்தில் இருக்குது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குழந்தை கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை கண்டிப்பாக இருந்திருக்கும். மனசு ரீதியான பிரச்சனை இருக்கும். 5ஆம் இடம் சார்ந்து குழந்தைகள் சார்ந்து பிரச்சனை இருக்கும். குழந்தை இல்லையா, இல்லை குழந்தையினால ஒரு இது இருக்கும். 6ஆம் இடம் கடன், நோய், வழக்கு, வேலை. ஒரு வேலைக்கு போக முடியல, எந்த ஒரு செயலையுமே நம்ம செய்ய முடியல, அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியலைங்கிறது கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு அந்த அழுத்தத்தை இந்த காலகட்டம் தான் நம்ம கொடுக்கும். ஏன்னா இப்போ நான் தான் சொல்லிட்டேன், திசாபுத்தி நடக்கும்போது சொல்லிட்டேன், புதன் திசை நடக்குது. புதன் 6ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துறாரு. அப்போ என்னன்னா இவங்க அனுபவிச்சு இவங்க செஞ்சுட்டு வந்த கர்மாவை பூரா இந்த திசை தான் அவங்களுக்கு கொடுக்கறது. புதன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். 2, 7 வாழ்க்கை துணை மூலமாகவும் பார்க்கக்கூடிய நபர்கள் மூலமாகவும் யாரை சந்திச்சு ஒரு பெண்ணா இருந்தா கூட ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க மூலமா தான் இவங்களுக்கு காசு போகும், அவங்க மூலமா தான் இவங்க கர்மாவை அனுபவிப்பாங்க.
ஆமாவா இல்லையான்னு மட்டும் கேட்டு சொல்லிடுறேன். போட்டிருக்காங்க, yes ன்னு போட்டிருக்காங்க. நிஜமா மேடம், நீங்க பாருங்க மேடம், நீங்க சொன்னது கரெக்ட். அவ்வளோதான். நேயர்கள் ட்ரூ, உண்மை. மேடம், உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா நீங்க பதிவு பண்ணுங்க கமெண்ட்ல. கேட்டு கூட மத்த ஜாதகத்துல இருக்கவங்களுக்கு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குதோ ட்ரூ 100% போட்டிருக்கீங்க. உங்களுக்கும் வேற டவுட்ஸ் இருந்தா நேரடியாக ஒரு நண்பர் வந்திருக்காரு, அவரும் ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்றாரு. ஆனால் ஆன்லைன்ல வந்து வெயிட் பண்றாங்க. அவங்க பார்த்துட்டு அப்புறம் நம்ம உங்களுக்கு பார்த்துருவோம். மொத்தம் 421 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா.